எல்லோருக்கும் வணக்கம். நாம வந்திருக்கக்கூடிய இந்த இடம் குட்டட்டு ஸ்ரீ விநாயகர் கோவில். இந்த கோவில் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டம் குந்தாபுர தாலுகாவுக்கு அருகே அமைந்துள்ள குட்டட்டு என்ற ஊர்ல தான் இருக்கு. இந்த கோயிலானது ஒரு சிறப்பு வாய்ந்த பழமையான கோயில். இந்த கோவில் ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை பாறையின் அடியில அமைஞ்சிருக்கு. இங்குள்ள விநாயகர ஜலதிவாச விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, இந்த விநாயகர் எப்பொழுதும் தண்ணிக்கு உள்ள தான் இருக்கும். அதாவது இடுப்பு அளவு வரைக்கும் தண்ணியிலேயே விநாயகர் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஜலதிவாச விநாயகர்ன்னு சொன்னா, இந்த கோயில் மட்டும்தான். இந்த கோயிலுடைய இந்த விக்கிரகம், இந்த விநாயகர் சிலையானது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதோ அல்லது செதுக்கப்பட்டதோ கிடையாது. இது தானாக உருவானது. அதாவது ஒரு சுயம்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலையானது 3 அடி உயரம் உள்ளதாக இருக்கிறது. இது விநாயகர் அமர்ந்த நிலையில் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. இந்த கோவிலினுடைய புராண கதையை பற்றி சொல்லணும்னா, திரிபுராசுரனை வதம் செய்வதற்கு முன்பு சிவபெருமான் விநாயகருடைய ஆசியை பெற மறந்துட்டார். அதனால் அவர் பல தடங்கள் ஏற்பட்டதாகவும், பிறகு இங்கு வந்து இந்த விநாயகரை வழிபட்டதாகவும் புராண கதைகள் சொல்லுது. இந்த கோயில்ல ஒரு வித்தியாசமான சிறப்பான வழிபாடு முறை ஒன்று இருக்கிறது. அதாவது 1000 குட சேவை அப்படின்னு சொல்லப்படுறது. தினமும் காலையில விநாயகர் சிலையை சுற்றியுள்ள நீர் வற்று வெளியேற்றப்படும். பின்னர் பக்தர்களுடைய முன்னிலையில அருகிலுள்ள புனித கிணற்றிலிருந்து 1000 குடங்கள் நீரை மனிதர்கள் இறைத்து கொண்டு போய் விநாயகரின் மேல் அபிஷேகம் செய்வாங்க. அதுதான் 1000 குட சேவை என்று சொல்லப்படுகிறது. இந்த அபிஷேகம் முடிஞ்சதும் மீண்டும் நீர் விநாயகரின் இடுப்பளவு வர நிறைஞ்சிடும். இந்த கோவில் திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலையில் 6:30 முதல் மத்தியானம் 1 மணி வரைக்கும், பிறகு மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு செல்வதற்கு உடுப்பியிலிருந்து பஸ் வசதி இருக்குது. உடுப்பியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. குந்தாபுரத்திலிருந்து வருவதாக இருந்தால் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த கோவிலில் மதிய நேரத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம், அதாவது அன்னப்பிரசாதமும் கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் வர திட்டமிட்டா 1000 குட சேவையை பார்க்க முன்கூட்டியே பதிவு செஞ்சு வந்தால் இன்னும் நல்லது. இந்த கோயில் அமைந்திருக்கிற இடமும் சுற்றுச்சூழலும் மிக அமைதியாக இருக்கிறதுனால இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனம் சந்தோஷப்படும், நிறைவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தெளிவும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. யாரெல்லாம் மன அமைதியையோ ஒரு மன சந்தோஷத்தையும் விரும்புகிறீர்களோ அவங்கெல்லாம் ஒரு முறை இந்த கோயிலை வந்து பாருங்க. பார்த்துட்டு போய் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்க. நன்றியுடன் இந்த காணொளியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.